என் குலதெய்வமான குழுந்தலமனை போற்றி, பெரிய கருப்பண சாமியை போற்றி, அனைவருக்கும் எனக்கு பணிவான வணக்கங்கள். வணக்கம். உயர்நிலை ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாதகம் ஒரு காவல் அதிகாரி, அதாவது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய ஜாதகம் பார்ப்போம். சரிங்களா? முதல்ல சொல்லிடுறேன். இந்த மாதிரி அமைப்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு நல்ல ஜாதகம், ஒரு உயர் பதவி, இந்த மாதிரி அவங்களாம் நல்ல நிலைமைக்கு இருக்காங்க, வசதி வாய்ப்போடு அப்படி எடுப்போம். அந்த மாதிரி அப்படின்னா பொதுவாக கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக லக்னத்துக்கு யோகாதிபதியோட தசாபுத்திகள் வரணும். இந்த அமைப்பு தான். மற்றது கோச்சார ரீதியாக அந்த 7.5 சனி, அஷ்டம சனி அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். திசா நல்ல திசைகள், யோகாதிபதிகள் திசை நடக்கும்போது அந்த கோச்சாரத்தில் வர்ற 7.5 சனியோ இல்லாட்டி இந்த 8ல் குரு, இந்த 6ல் குரு, இந்த மாதிரிலாம் ஒன்றும் பாதிக்காது. கொஞ்சம் லைட்டாக பாதிக்கத்தான், அதாவது அதெல்லாம் பெருசாக பாதிக்காது, அப்படி எடுத்துக்குவோம். அந்த இடத்துல ஆழமாக போவோம். ஏன்னா கோச்சாரமே இல்லைன்னு சொல்ல முடியாது. கோச்சார பலன் இருக்குது. அது கொஞ்சம் எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி ஒரு 20% நன்மையோ தீன்மையோ செய்யும். பாக்கி 80% கொடுக்கக்கூடியது நன்மை தீமை அனைத்தும் தசாபத்தி அடிப்படையில் தான். அப்போ கிரகங்கள் வலுவாக இருக்கும். அப்போ காவல் அவங்க வந்துட்டாவே காவல் அதிகாரம், அந்த பார்க்க நல்லா கம்பீரமான தோற்றங்கள், இதுக்கு அனைத்துக்குமே செவ்வாய் வலுவாக இருக்கணும். அந்த செவ்வாய் வலுவாக இருந்தால் தான் அந்த மிட்டுக்கு அப்படியே போலீஸில் அப்படி நெஞ்சு அப்படி நிமித்தி அப்படி ராஜா நட போட்டு அப்படியே ஸ்டேஷனில் அந்த உடுப்பு போட்டு வந்தாருன்னா அந்த கம்பீர தோற்றங்கள் இருக்கும். அதுக்கு காரணம் செவ்வாய் தான். சரி, அரசாங்க வேலை அப்படிங்கும்போது அதிகார கிரகங்கள் அப்படி எடுத்துக்கலாம். அதிகார கிரகம் அரசாங்கம் அப்படின்னா சூரியத்துக்கு சம்மந்தப்பட்ட வீடு. அதே மாதிரி இந்த கிரகம் வலுப்பட்டால் மட்டும் பத்தாது, 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும். இங்கே அப்படி தான் இருக்குது. 10ஆம் பாவகத்தில் இந்த 10ஆம் பாவத்துக்கு அதிபதியும் வலுவாக இருக்கணும். அதுதான் கர்மாஸ்தானம், தொழில் ஸ்தானம். 10ஆம் பாவத்துக்கு அதிபதியும் நல்லா வலுவாக இருக்கணும். அந்த இடத்துல 10ஆம் பாவகமும் வலுப்பெற்றிருக்கணும், 10ஆம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கணும். இந்த எந்த காரக கிரகமோ அதிலலாம் அங்கே தொடர்பு வரும். அதோட தசாபுத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வரும், பார்ப்போம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் ஒரு அந்த வேலைக்கு சம்மந்தப்பட்ட அந்த கிரகம் வலுவனுசரிச்சும் பார்ப்போம். நம்ம எடுத்துக்காட்டுக்கு போட போகிற இந்த ஜாதகர் பிறந்த தேதி 3 முதல்ல தேதி தாகுது 7ஆம் தேதி 3வது மாதம் 1960, மார்ச் மாதம் 7ஆம் தேதி 1960 இரவு 10:50 திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்துள்ளார்கள். ராசி கட்டம் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். அதாவது திருவாதிரை நட்சத்திரம், திங்கட்கிழமை பிறந்திருக்கிறார். கிழமையெல்லாம் தேவையில்லை தான், இருந்தாலும் பார்த்துக்குவோம். திருவாதிரை நட்சத்திரம், ராசி கட்டம், லக்கணம் துலா லக்னம், 3இல் குரு சனி. அந்த இடத்துல குரு ஆட்சியாக உள்ளார். 3ஆம் இடத்தில் தைரியம் வீரியம் கண்டிப்பாக வேணும் போலீஸுக்கு. 3ஆம் இடத்துக்கு அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். 4ஆம் பாவகம் சுகபோகஸ்தானம், தாயார் ஸ்தானம். அந்த பாவகத்தில் படிப்பு கொடுக்கக்கூடியது எல்லாமே. அந்த 4ஆம் பாவகம் இன்பம், வீடு, சுகம், அனைத்தையும் கல்வி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்தில் 4ஆம் பாவகத்தில் செவ்வாய் உச்சம், செவ்வாயுடன் சுக்கிரன். 5ஆம் பாவகம் புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய பாவகம். 5ஆம் பாவகத்தில் 9ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன்.
லாபஸ்தானாதிபதியான 11ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் 5ஆம் பாவகத்தில் இருந்து கொண்டு 11ஆம் பாவகத்தை பார்க்கிறார்கள். அப்போ அவர் வலுவாக இருக்கிறார்கள். இந்த கிரகம் தான் சொல்லிட்டே வரேன். 6ஆம் பாவம் கேது, தொழில் கொடுக்கக்கூடிய பாவகத்தில் 6ஆம் பாவத்தில் கேது இருக்கிறார். கேதுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ கேது வலுவாகத்தான் இருக்கிறார். 9ஆம் பாவகத்தில் சந்திரன், சந்திரனை குரு 7ஆம் பார்வையாக பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார்கள். இருக்கட்டும். இந்த இடத்துல 10ஆம் பாவத்துக்கு அதிபதியான சந்திரன் குரு பார்வையில் லக்கணத்துக்கு கோணம், திரிகோணம் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறார். வளர்புறை சந்திரனாக இருக்கிறார், குருவால் பார்க்கப்படுகிறார். 10ஆம் பாவத்துக்கு அதிபதி வலுப்பெற்றிருக்கிறார். அடுத்து எல்லாத்துக்கும் அனுபவிக்க லக்னாதிபதி வலுவாக இருக்கும்ல. லக்னாதிபதி சுக்கிரன் உச்சம் கூட இருக்கிறார். லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறார், சதுர் கேந்திரம் 4ஆம் பாவகத்தில் இருக்கிறார். அடுத்தபடியாக சூரியனுடைய வலுவை பார்க்கணும். சூரியன் 9ஆம் இடத்துக்கு அதிபதியை அஸ்தங்கம் பண்ணியிருக்கார். அப்போ 9ஆம் பாவத்துக்கு அதிபதியோட பவரும் அவர் எடுத்துக்கிட்டார். அவர் இருக்கக்கூடிய இடத்துல 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். சரி, சனி பார்க்குறதுங்க சூரியன் அப்படின்னா, சனி குருவோடு சேர்ந்த சனி பார்க்குறார். அவருடைய கெட்ட பலனை கொஞ்சம் குறைச்சி கொண்டு நல்ல பலனோட பார்க்குறார், அப்படி எடுத்துக்கலாம். அப்போ சிம்மத்துக்கு அதிபதியான சூரியனை பார்க்கிறார் சிம்மத்தை. குருவும் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார்கள். ராசிக்கு அதிபதி உச்சம் கூட, லக்கணத்துக்கு அதிபதி உச்சம் கூட இருக்கிறார். ராசிக்கு அதிபதியான புதன் தன் வீட்டுக்கு 9ஆம் பாவத்தில் இருக்கிறார். ராசியை குரு பார்க்குறார். அப்போ இந்த இடத்துல எந்த கிரகம் வலுவாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு எடுத்திங்கன்னா, புதனை மட்டும்தான் எடுக்க முடியும். பாக்கி அனைத்தும் கிரகம் வலுவாக இருக்குது. அப்போ புதனுக்கு வீடு ராகு, கன்னி ராகு. அது ராகு தான் சின்ன பிள்ளை வந்துச்சு, ராகு மாந்தி கூட இருக்குது. இருந்தாலும் சனியால் பார்க்கப்படுகிறார் 12ஆம் இடத்தில். அது சுகபோகம். அதுக்கு நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்ன, நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றி மட்டும் பேசுவோம். அதாவது என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை பார்த்தா தான் அந்த வேலைக்கு திருப்தி ஆகும். எல்லாத்துலேயும் இங்கே ஒரு கை அங்கே ஒரு கை வைக்கக்கூடாது, அது வேணாம், அது சரிப்பட்டு வராது. இப்போ நம்ம பார்க்குறது தொழில் மட்டும். தொழில்னா 6, 10, அது என்ன வேலை பார்க்குறாரோ அந்த கிரகம் வலுவாக இருக்கா, அவ்வளோதான். அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு போலீஸ் காவல் அதிகாரி அப்படின்னா செவ்வாய் வலுவாக இருக்கேன், உச்சம் சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கிறார். வீடு கொடுத்தவனும் சனி கூட தான் சேர்ந்திருக்கிறார், அருமை. லக்னாதிபதியும் வலுவாக இருக்கிறார், சூப்பர். அப்போ வலுவாயிருச்சுங்களா. 10ஆம் பாவகத்தை சுக்கிரனும் உச்ச செவ்வாயும் பார்க்குறாங்க, அது வலுவாக இருக்குது. 10ஆம் இடத்துக்கு அதிபதி லக்கண கோணத்தில், அதாவது கோணம் வாய் வளருது, கேந்திரம் லக்கணத்திலிருந்து 9ஆம் பாவகம், அது கோணம் அப்படிங்குவாங்க, மூலத்திரி கோணம். கோணத்தில் இருக்கிறார், குருவால் பார்க்கப்படுகிறார். அப்புறம் சனி பார்க்குறார். அதை சொல்லலைன்னா சனி பார்வை கொஞ்சம் கெடுக்கத்தான் செய்யும், இருந்தாலும் குரு பார்க்கிறார். இதுக்கு நம்ம அடுத்தபடியாக என்ன செஞ்சோம்னா, தசாபுத்திகள் அமைப்புக்கு எப்பயுமே அந்த இதில் வந்துடணும். இப்போ இவ்வளவுலாம் நன்மையாக இருக்குது. அவயோகி தசை. இப்போ அவயோகி அப்படின்னா இந்த துலாக்கு யாரை எடுக்கலாம் அப்படின்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, இவர்களுடைய வீட்டில் சேர்ந்த ராகு. யாருடைய வீட்டில்? சந்திரனோ சூரியனோ. அப்போ கடக ராகு நன்மையத்தை என்ன செய்யும்னா அது அப்போ பார்ப்போம். இந்த லக்கணத்துக்கு பாவியான சந்திரன், சூரியன், சந்திரன், செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் குருவுமே இந்த லக்கணத்துக்கு பாவிதான். இவர்கள் வீட்டில் இருந்து ராகு தசை நடத்தினாலும் கெடுக்கத்தான் செய்வார், சரிங்களா. அப்போ இவர் திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் பிறந்திருக்கார். இவர் பிறந்த காலத்தில் இருப்பு தசை, ராகு தசை 2 வருஷம் 17 நாள், 2 வருஷம் வைப்போம்.
அதுக்கு அங்கிட்டு குரு ஒரு 16 வருஷம், 18 வயசு வரைக்கும் என்கிட்ட கஷ்டப்பட்டு மிதி வாங்கி அரி வாங்கி படிச்சிட்டார் கொஞ்சம் அந்த காலத்தில். ஏன்னா குரு நன்மையை செய்ய மாட்டார், சனி கூட சேர்ந்துருக்கிறார். இந்த லக்கணத்துக்கு பாவி ஆட்சியாக இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை, ரொம்ப நன்மையெல்லாம் செய்ய மாட்டார். இவருக்கு 18 வயசுக்கு மேலே லக்கணத்துக்கு யோகாதிபதியான குருவுடன் சேர்ந்த, லக்கணத்துக்கு 4க்கும் 5க்கும் அதிபதியான இந்த லக்கணம் துலா லக்கணத்துக்கு யோகியான யோகாதிபதியான சனி தசை வரும். சனி நல்ல நிலைமையில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் முயற்சி, வெற்றி, புகழ், கீர்த்தி, சகோதரர்கள் ஸ்தானத்தில் இருக்கிறார். 50 பேர் உதவி பண்ணியிருப்பாங்க அவங்க உடன்பிறப்புலாம், இவரும் உதவி பண்ணியிருப்பார். நல்ல வேலை கிடச்சிச்சு. அது ஒரு 19 வருஷம், கிட்டத்தட்ட 37 வருஷம் வரைக்கும் சனி தசை. சனி நன்மை தான், வேலை எல்லாமே. அதுக்கு அங்கிட்டு புதன் தசை வருது, 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அது ஒரு 17 வருஷம், 37, 17, 44, 54 வயசு வரைக்கும். அதுக்கு அங்கிட்டு 7 வருஷம் கேது, 64 சுக்கிர தசை வயதான காலத்தில். இந்த மாதிரி யோக தசை வரணும். இந்த மாதிரி யோக தசைகள் வரும் பொழுது நன்மையை செய்யும், அது இந்த மாட்டுக்கிறது கிடையாது. இப்போ சுக்கிரதசை சுக்கிரன் வந்து கெடுக்குமா கொடுக்குமா அப்படின்னா 4ஆம் பாவத்தில் இருக்குது. சுப செலவுகள், வீடு கட்டுவார், வண்டி வாகனம் வாங்குவார். சுக்கிரன் தானே, மனைவிக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவார், மனைவிக்கு செலவு பண்ணுவார். 7ஆம் பாவத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் ஒன்றா தானே இருக்காங்க. 7ஆம் பாவத்துக்கு அதிபதி உச்சம் தானே. இப்போ மனைவி நல்லா டாப்பாக தான் இருப்பாங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி தான் ஒரு யோக ஜாதகத்தை நம்ம எடுக்கணும், இப்படித்தான் பலன் சொல்லணும். அதை விட்டுட்டு வந்தனே உனக்கு 7 நடக்குது, அஷ்டமம் நடக்குது, 6ல் குரு மறைஞ்சு போயிட்டேன், 8ல் மறைஞ்சு போயிட்டேன் அப்படின்லாம். இப்போ 12ஆம் பாவத்து ஒரு கெட்டு தான் இருக்குது, நம்ம ஏன் அதை போய் பார்க்கணும்? ராகு இருந்து மாந்தி இருக்கிறாங்க, சனியும் பார்க்குறாரு. ஒவ்வொரு பாவம் இவருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய கால ஸ்தானம் நல்லாயிருக்கு, பணத்தை கொடுக்கக்கூடிய பாவம் நல்லாயிருக்கு. 2ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் லக்னாதிபதி கூட சேர்ந்து 4ஆம் பாவத்தில் இருக்கார், நல்லாயிருக்கு. குடும்பம் நல்ல பணம் காசுலாம் சம்பாரிச்சிட்டார். அப்போ இப்படி தான் வந்து உயர்நிலை ஜாதகம், அது யோக ஜாதகமாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி காவல் அதிகாரியோட ஜாதகம், எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. இப்படி ஜாதகம் பார்க்கும்போது அப்படி பல பலன்னு இருக்கும். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஜாதகம் போகிறேன்னு நினைக்கிறேன். அதாவது நான் வந்து இந்த கெடுதல் நடக்கக்கூடிய ஜாதகம் ஏன் போடுறோம் அப்படின்னா அது எடுத்துக்காட்டு. அதாவது எல்லா ஜாதகத்துலேயும் நன்மையும் தீன்மையும் இருக்கும். இதே ஜாதகத்தில் நம்ம தீமையை பேசணும்னு நிறையா பேசலாம், அது நமக்கு அந்த வேலைக்கு இங்கே வரல. சொல்கிறேன், இப்போ இந்த ஜாதகர் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாரானாக்கா, இப்போ சுக்கிரதசனே நடக்குது, இப்போ சுக்கிரில் இவருக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா ஒவ்வொரு புத்திலையும் இவருக்கு கெடுக்கும். அது கெடுத்துருக்குச்சு. சுக்கிரதசை சூரிய புத்தியில் ராகி விட்டுருக்கோம், விட்டுருச்சு. அது நம்ம அங்கெல்லாம் போகக்கூடாது, அதுதான் சொல்கிறேன். நம்ம பார்க்கும்போது நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றி தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு ஜாதகம் எடுத்துக்கினா யோகமும் இருக்கும், தோஷமும் இருக்கும். யோகம் அவயோகம் இப்படி எல்லாம் தான் கலந்து தான் இருக்கும். அடுத்து பார்ப்போம். நிறையா எடுத்துக்காட்டு ஜாதகம் வச்சுருக்கேன், நேரம் வரும்பொழுதும். இந்த கெட்ட ஜாதகம், இந்த ராகுலாம் வந்து கெடுக்கிறது, சில ராகு கொடுக்கறது, இதெல்லாம் இருக்குது. கெடுக்குதுன்னா கெடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் கெடுக்கத்தான் செய்யும். அது அந்தந்த ஜாதகம் போட்டு பார்ப்போம், சரிங்களா? அப்போ என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பதில் தரேன். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.